ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரீடிங் வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கக்கூடிய ஒரு ரீடிங். ஓகேவா? உங்கள் பர்சன் மனசில் நினச்சிட்டு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஒரு வெக்கத்தாலேயோ இல்லை கூச்ச சுபாவத்தாலேயோ அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம், சொல்லணும்னு நினச்சிருக்கலாம், ஆனால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரீடிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சேட் மோடில் இருக்கீங்க, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜியை கொடுக்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக இந்த ரீடிங் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் ஒரு ஜாலி மூட்லேயே இந்த ரீடிங் பாருங்கள். ஓகே, பார்க்கலாம். உங்கள் பர்சன் மனசில் நினச்சி சொல்லாமல் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன விஷயத்த மனசில் நினச்சிட்டு சொல்லாமல் இருக்காங்க? வெட்கத்தாலேயோ கூச்ச சுபாவத்தாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தாலேயோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம். என்னது? ரிமெம்பர் டு ஆல்வேஸ் பி நைஸ் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு நைஸ் பர்சனாக இரு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, எப்போவுமே நான் நைஸ் பர்சனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குது உன்னால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சனோட வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக மாற்றிருக்கீங்க. ஓகேவா? என் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். சூப்பர்ல. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் பார்க்கலாம். ஆல்வேஸ் பி கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே அன்பாக இரு, அன்பு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் எப்போவுமே கோவப்படாதீங்க, எப்போவுமே அன்பாக இருங்க. அதை தான் உங்கள் பர்சன் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஆல்வேஸ் பி கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவப்படவே படாதீங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருங்க. நீங்கள் அன்பாக இருக்கிறத தான் உங்கள் பர்சன் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹாவ் அ சூப்பர் கூல் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சூப்பர் கூல் டேவாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுவர் ஐடியாஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஐடியாஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? அதை தான் இந்த கார்டு மூலயமா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் யுவர் ஐடியாஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லாமல் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, உங்கள் பர்சன் உங்களை பாராட்டியிருக்காங்க. ஓகே, யுவர் ஐடியாஸ் மேட்டர் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூ கேன் டூ எவ்ரி ஹார்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூ மேக் மை டே பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய டேவை வந்து ஒரு சிறப்பான நாளாக நீ மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யூ மேக் மை டே பெட்டர். ஓகே, உங்கள் பர்சனோட நாளை வந்து சிறப்பான நாளாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பர்சன் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அவங்களோட ஒவ்வொரு நாளையும் சிறப்பான நாளாக்குங்க. அடுத்து வந்து ஷைன் பிரைட் டுடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு மூலயமா உங்களை விஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்ல ஷைனாக பிரைட்டாக இன்றைக்கி ஷைன் பண்ணணும், இன்றைக்கி வந்து நீங்கள் பிரைட்டாக ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணியிருக்காங்க உங்கள் பர்சன். ஓகேவா? இதை விஷ் பண்ணணும், தினமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியலை போல். அதனால தான் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்காங்க போல். ஸோ நீங்கள் நல்ல பிரைட்டாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு உங்கள் பர்சன் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படியே இருங்க நீங்கள். தேங்க்யூ ஃபார் பீயிங் யூ, நீயாக இருக்கிறதுலையே எனக்கு சந்தோஷம், நன்றி அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படியே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூ அமேஸ் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பர்சனை நீங்கள் நிறைய ஆச்சரியப்படுத்துகிறீங்க. ஓகே, உங்களை பார்த்து உங்கள் பர்சன் ஒரு அமேசிங் ஃபீலுக்கு போகிறாங்க. ஓகே, அதுதான் இந்த கார்டு மூலிமா சொல்லியிருக்காங்க. அடுத்து மேக் டுடே பி ஆசமா. ஓகே, மேக் டுடே பி ஆசம். ஓகே, இந்த கார்டு மூலயமா அதே தான், இன்றைக்கி நாள் ரொம்ப ஆசமாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ஆல்வேஸ் இனஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் போதும் எனக்கு எப்போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். ஓகேவா? நீ மட்டும் போதும், வேறு யாருமே எனக்கு தேவையில்லை, எப்போவுமே நீ இருந்தால் போதும், நீ மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். ஓகே, அடுத்து உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யூ டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். ஓகே, நீங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எந்த தவறுகளும் பண்ண மாட்டீங்க, நீங்கள் எப்போவுமே தவறுகள் பண்ண மாட்டீங்க, எந்த மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப நம்புகிறாங்க. உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் உங்கள் பர்சனுக்கு. நீங்கள் எந்த தவறும் பண்ண மாட்டீங்க, நீங்கள் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க.
அடுத்து யூ ஆர் ஸோ பிரேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களோட துணிச்சலை பாராட்டியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ஸோ பிரேவ் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் உங்கள் பர்சன் வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, உங்ககிட்ட சொல்லாமல் வச்சுருக்கிற விஷயங்கள். ஓகேவா, இது வந்து ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் இந்த ரீடிங்கை எடுத்துக்கலாம். இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கான ஒரு ரீடிங். ஓகே, வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை. ஏதாவது ஒரு சேட் மூடு, ஒரு அப்செட்டில் இருந்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் மோடோட இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு ஜாலி மூடோட டேவை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நாளைக்கு டே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.